வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் எட்கேட் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே பனை ஏறும் தொழிலாளர்கள் போராட்டம். உண்டிகோலை வைத்து கல்பானைகளை உடைத்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பல மாதங்களாக செயல்படாமல் உள்ள லிஃப்ட். அவசர சிகிச்சைக்கு நோயாளிகளை படிக்கட்டு வழியாக அழைத்துச் செல்லும் அவலம். ராணிப்பேட்டை அருகே அங்கன்வாடி மையத்தில் கழிவறை வசதி இல்லாததால் ஆபத்து. திறந்த வெளியில் கழிவுநீர் கால்வாயில் இயற்கை உபாதைகளை கழிக்கும் குழந்தைகள். காஞ்சிபுரம் அருகே ஜேசிபி மூலம் கல்குவாரிக்கான பாதை அமைக்கும் பணி. நீதிமன்ற உத்தரவை மீறி நடந்த பணியை தடுத்து நிறுத்திய கிராம மக்கள். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே கிராம மக்களை அச்சுறுத்தி வரும் குரங்குகள். ஒட்டுமொத்த கிராமத்தையும் வாட்டி வதைக்கும் குரங்குகளை பற்றி விவரிக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. விக்கிரவாண்டி அருகே கல்பானைகளை உடைத்த போலீசாரை கண்டித்து பனை மரம் ஏறும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கநல்லூர், பூரிக்குடிசை ஆகிய கிராமங்களில் 200க்கும் மேற்பட்ட பனை ஏறும் தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் கல் விற்பனை நடைபெறுவதாக கஞ்சனூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் பனை மரங்களில் கட்டப்பட்டிருந்த பானைகளை உண்டிகோல் மூலம் உடைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பனை ஏறும் தொழிலாளர்கள் கல்பானைகளோடு வந்து விழுப்புரம் வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற வட்டாட்சியர் யுவராஜ் மற்றும் போலீசார் பனைமரம் ஏறும் தொழிலாளர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் கல்பானைகளை உடைத்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்தனர். திருக்கை பகுதியில் வெங்கடேசன் என்ற ஒரு நபர் காவல் நிலையத்தின் அனுமதியோடு அங்கே கல் இறக்கி கல்லில் வந்து ரசாயன கலப்பு செய்து அவர் விற்பனை செய்து கொண்டிருந்தார். இதை கேள்விப்பட்டு நாங்கள் அங்கே சென்று பார்க்கும்போது அங்கே 10க்கும் மேற்பட்ட குடங்களில் சுமார் 150 லிட்டருக்கு மேலே அங்கே வந்து ரசாயனம் கலக்கப்பட்ட கல் வந்து வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் கீழே கொட்டி அழித்து கைப்பற்றப்பட்ட ரசாயனங்களை நாங்கள் வந்து கீழே கொட்டி அதை அழித்தோம். இதன் அடிப்படையில் இன்னைக்கு பழிவாங்கும் நோக்கோடு நாங்கள் அறவழியில் போராடி கொண்டிருக்கிற பணியர்கள்கிட்ட வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீஸார் டிஎஸ்பி தலைமையில் வந்து எங்களுடைய அனைத்து மண்கலைங்களையும் கிட்டத்தட்ட 2000 மண்கலைங்களை வந்து ஒடித்து சேதப்படுத்தி இருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது சட்டத்துக்கு புறமானது. மதுவிலக்கு சட்டம் 8B படி அது வந்து எங்களுடைய சொத்துக்களை சேதப்படுத்துவது சட்டத்துக்கு விரோதமானது. அவங்களுக்கு தண்டனைக்குரியவர்கள். அவங்க தமிழகம் முழுசும் பணியர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த வன்முறைகளை நிறுத்தும் வரை நாங்கள் தொடர் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பல மாதங்களாக மின் தூக்கி வேலை செய்யாததால் நோயாளிகள் கடும் சிரமப்படுகின்றனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவமனையில் உள்ள லிப்டுகள் பல மாதங்களாக செயல்படாமல் உள்ளது. லிப்டுகளின் கதவுகள் திறந்த நிலையில் இருப்பதால் புதிதாக வரும் நோயாளிகள் உள்ளே தவறி விழும் சூழல் உருவாகியுள்ளது. மூன்று மாடிகள் கொண்ட சிவகங்கை அரசு மருத்துவமனையில் லிப்டுகள் இயங்காததால் நோயாளிகள் படிக்கட்டு வழியாக ஏறிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. போதிய நிதி இல்லாததால் அரசு மருத்துவமனை உள்ள லிப்டுகள் பழுது நீக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. நோயாளிகளின் சிரமத்தை கருத்தில் கொண்டு லிப்டுகளை உடனடியாக சரி செய்யுமாறு சுகாதாரத்துறைக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்நோயாளிகள் வெளிநோயாளிகளும் சரி உள்நோயாளிகளும் சரி மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கடந்த 3 மாதங்களாக வந்து லிஃப்ட் வசதி வந்து செயல்படாமல் இருக்குது. அதாவது மருத்துவ பணியாளர்கள் வந்து அவங்க வந்து நோயாளிகளை வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டவங்கள எலும்பு அறுவை சிகிச்சைக்கு அவங்கள வந்து தள்ளிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுள்ளது. இந்த 3 மாதமாக செயல்படாமல் இருக்கின்ற லிஃப்ட் வசதியை சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகமும்
மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அங்கன்வாடி மையத்தில் கழிவறை வசதி இல்லாததால் குழந்தைகள் இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சிக்குட்பட்ட 13வது வார்டில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். சேப்டி டேங்க் இல்லாததால் அங்கன்வாடி மையத்தில் கடந்த ஓராண்டாக கழிவறை மூடப்பட்டுள்ளது. இதனால் குழந்தைகளும் ஆசிரியர்களும் வகுப்புகள் முடிந்து வீட்டுக்கு செல்லும் வரை இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் ஒரு சில குழந்தைகள் சுகாதாரமற்ற முறையில் திறந்த வெளியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் இயற்கை உபாதைகளை கழித்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே குழந்தைகளின் நலன் கருதி அங்கன்வாடி மையத்தில் கழிவறை வசதி செய்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்தவாசி அருகே புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 2 ஆண்டுகளாக மக்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மாவலாடி கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் ஏற்கனவே 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இருக்கும் நிலையில் பல இடங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2021-22 நிதியாண்டில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாவலவாடி கிராமத்தில் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. 2 ஆண்டுகள் ஆகியும் தற்போது வரை இந்த நீர்த்தேக்க தொட்டி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை. இதனால் மாவலவாடி கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறை தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. எனவே புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை விரைந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 ஆண்டுகளாக முன்னாடி கட்டப்பட்ட குடிநீர் தொட்டி 17 லட்சத்து மதிப்பிலான கட்டப்பட்ட இந்த குடிநீர் தொட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. மக்களுக்கு இந்த நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு எந்த பயனும் இல்லாதனால உடனடியாக இந்த நீர்த்தேக்க தொட்டியை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். வரும் காலங்களில் வெயில் காலங்கள் இருக்கிறதுனால ஏற்கனவே 3-4 டேங்க் இருக்கு. தண்ணி பத்தாதனால தான் இந்த டேங்கை மக்கள் கோரிக்கை வச்சு கேட்டு இந்த டேங்கை பெற்றுக்கிறோம். ஆனால் இது பயன்பாட்டு வரல. காஞ்சிபுரம் அருகே கால்வாய்களை மூடி கல்குவாரிக்கு பாதை அமைக்கும் பணியை கிராம மக்கள் தடுத்து நிறுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரு ஒன்றியத்துக்குட்பட்ட மாம்புதூர் கிராமம். இப்பகுதியில் சென்னையை சேர்ந்த தனிநபருக்கு சொந்தமான விளைநிலத்தில் கல்குவாரி அமைக்க கனிம வளத்துறை அனுமதி அளித்துள்ளது. இதையொட்டி கனரக வாகனங்கள் வந்து செல்லும் வகையில் பொது வழி மற்றும் கால்வாய்களை மூடி கல்குவாரி நிர்வாகம் பாதை அமைக்க முடிவு செய்தது. இதற்கு எதிரான வழக்கில் சொந்த இடத்தில் மட்டுமே பாதை அமைக்கும் பணியை தொடர வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை காற்றில் பறக்கவிட்ட கல்குவாரி நிர்வாகம் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் மீண்டும் பாதை அமைக்கும் பணியை தொடங்கியது. இதை அறிந்த மாம்புதூர் கிராம மக்கள் இப்பணியை தடுத்து நிறுத்தினர். தர்பூசணி விளைச்சல் அதிகரித்த போதிலும் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கீக்கலூர் கிராமத்தில் பல 100 ஏக்கர் பரப்பளவில் தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கோடை பருவத்தை ஒட்டி விவசாயிகள் 70 நாள் பயிரான தர்பூசணி கொடிகளை பயிரிட்டனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பெய்த தொடர் கனமழையினால் தர்பூசணி அறுவடைக்கு 1 மாதம் முன்பே அமோக விளைச்சல் அடைந்துள்ளது. இதனால் 1 ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்த விவசாயிகள் 8 டன் முதல் 10 டன் வரை தர்பூசணி அறுவடை செய்து வருகின்றனர். இருப்பினும் அதிக விளைச்சல் காரணமாக சந்தையில் தர்பூசணிக்கான விலை கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காமல் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நாமக்கல்லில் ராட்சத கழிவுநீர் குழாய்களை அகற்றக் கோரி 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட துத்திக்குளம் பகுதியில் சின்னக்குளம் ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரியின் மூலம் சுமார் 500 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் காலப்பநாயக்கன்பட்டியிலிருந்து வெளியேறும் மழை நீரை சின்னக்குளம் ஏரியில் கொண்டு சேர்க்க ராட்சத குழாய்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த குழாய்கள் மூலம் மழை நீரோடு சேர்ந்து கழிவு நீரும் ஏரியில் கலப்பதால் விவசாயம் பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து சேந்தமங்கலம் பகுதி மக்களும் விவசாயிகளும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர். 6 மாதங்களை கடந்தும் சின்னக்குளம் ஏரியில் ராட்சத குழாய் அமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சேந்தமங்கலம் நாமக்கல் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். என்ன
சின்னக்குளம் ஏரியிலிருந்து ராட்சத குழாய் அகற்றும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் சேந்தமங்கலம் பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இப்போராட்டம் காரணமாக சேந்தமங்கலம் நாமக்கல் சாலையில் 3 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போஸ்டர்ஸ் எட்கியரின் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் காரிய மேடை அமைக்கும் பணிக்கு தூய்மை பணியாளர்களை பயன்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. செய்யாற்றங்கரையில் வீரசுந்தர் ஆஞ்சநேயர் கோவில் அருகே 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காரிய மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக கட்டுமான பணிகளை ஒப்பந்ததாரர் தூய்மை பணியாளர்களை கொண்டு செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதிகாலை 5 மணி முதல் காலை 11 மணி வரை தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர். இதைத் தொடர்ந்து அவர்களை பேரூராட்சி செயல் அலுவலர் வலுக்கட்டாயமாக காரிய மேடை அமைக்கும் பணிக்கு அனுப்பி வைப்பதாக தெரிகிறது. நாகையில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஊழியர்களின் அலட்சியத்தால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. திருப்பூண்டி, திருமருகல், திருக்குவளை, கீழ்வேலூர், வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களில் அறுவடை செய்யப்பட்ட நெல்களை விவசாயிகள் நாகை நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஊழியர்கள் நாள் ஒன்றுக்கு வெறும் 800 மூட்டைகளை மட்டுமே கொள்முதல் செய்வதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் நெற்கதிர்களை கொட்டி வைத்து இரவு பகலாக காவல் காத்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நெல் மூட்டைகளை விரைந்து கொள்முதல் செய்யுமாறு விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேன்கனிக்கோட்டை அருகே ஏரியில் தண்ணீர் குடிக்க வந்த யானைகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டியிலிருந்து ஒகேனக்கல் செல்லும் சாலை அருகே 2 காட்டு யானைகள் சுற்றித் திரிந்தன. வனப்பகுதியில் வெளியேறிய அந்த யானைகள் கேரட்டி என்ற கிராமத்தில் உள்ள ஏரியில் தண்ணீர் குடித்து தாகத்தை தணித்துக் கொண்டன. தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சேந்திரபாலபுரத்தில் உள்ள காலபைரவர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நாய் வாகனம் இன்றி மேற்கு நோக்கி அமைந்துள்ள இக்கோவிலில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். அஷ்டமியை முன்னிட்டு மூலவர் பைரவருக்கு சந்தன காப்பு சாத்தப்பட்டு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பொருட்களினால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேங்காய், பூசணி, பாகற்காய் போன்றவற்றில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தனர். திருச்சி தூய வளனூர் கல்லூரியில் தமிழ் ஆய்வுத்துறை சார்பில் தொல்லியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் புதிய கற்காலம், பெருங்கற்காலம், சங்ககாலம் மற்றும் சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. கண்காட்சியில் வைக்கப்பட்ட கற்கருவிகள், புலங்கு பொருட்கள், வட்ட சில்லுகள், போர்க்கருவி, ஓலைச்சுவடி போன்ற பொருட்களை மாணவர்கள் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் போதைப்பொருள் ஒழிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணி மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இப்பேரணியில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அரசு அதிகாரிகள், மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதில் யமதர்மன் வேடமணிந்து பொதுமக்களுக்கு போதைப்பொருள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360 மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். போச்சம்பள்ளி அருகே நடைபெற்ற இறுதிவிடும் விழாவை 2000க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பார்வையிட்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பெருங்கோவனப்பள்ளி கிராமத்தில் எருதுவிடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கேற்க பர்கூர், காவிரிப்பட்டினம் உள்ளிட்டவற்றை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டன. மருத்துவ சோதனைகளுக்கு பிறகு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. நிர்ணயம் செய்யப்பட்ட தூரத்தை நோக்கி காளைகள் அனல் பறக்க சீறி பாய்ந்தன. அப்போது இருபுறமும் திரண்டிருந்த இளைஞர்கள் காளைகளின் மீது கட்டப்பட்டிருந்த பரிசு பொருட்களை பறித்தனர். போட்டி தூரத்தை விரைவாக கடந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இப்போட்டியின் போது 50க்கும் மேற்பட்டோர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். குளித்தலை அருகே நடைபெற்ற கபடி போட்டியில் 50க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியில் 5ஆம் ஆண்டு கபடி போட்டி நடைபெற்றது. இரவு பகலாக 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் கரூர், திருச்சி, நாமக்கல், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50 அணிகள் பங்கேற்று விளையாடின. இப்போட்டியில் கதிரவன் கபடி குழு முதல் பரிசையும், கோயம்புத்தூர் விவேகானந்தா பல்கலைக்கழக மாணவர்கள் 2ஆம் இடத்தையும், விகேடி பாய்ஸ் அணி 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன.